அண்மை செய்தி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சோதனையின் போது கைப்பற்ற பொருட்களை திருப்பி ஒப்படைக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்களை திருப்பி ஒப்படைக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதால் 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குநராக உள்ள நிறுவனத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் சொந்தமான இடங்களும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தது. இந்த நிலையில எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அமைச்சர் KN நேருவின் சகோதரரும் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இதில் 15 லட்சம் ரூபாய் CBIக்கு 15 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் வழங்க நீதிபதி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தாங்க. இந்த வழக்குல மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றும் நீதிபதி தனது உத்தரவுல குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில CBI வழக்கை ரத்து செய்யவிட்டால் CBI தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் ரொக்க பணத்தையும் திரும்பி தர உத்தரவிட வேண்டும் என்று ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை இந்த நீதிபதி MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணை வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதால் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கையும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் சோதனையின் போது அமலாக்கத்துறை கைப்பற்றிய மின்னணு சாதனங்கள் மற்றும் ரொக்க பணத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவுல தெரிவித்திருக்காங்க. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.